இருக்கு. மயில் முட்டை தான் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த மயில் முட்டை யாராவது பார்த்துக்கிறீங்களோ இல்லையான்னு தெரில. நல்லா பார்த்துக்கோங்க. மயில் முட்டை இப்படி தான் இருக்கும். பார்த்துக்க நாங்கள் வந்து தோட்டத்தில் இருக்கோம். தோட்டத்தில் வந்து குழந்தைகளாம் மயில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம அப்படியே தோட்டத்தில் போய் மயில் பார்க்கலாம். வா போகலாம், வா போகலாம். ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். வாங்க, என்ஜாய் பண்ணலாம். கத்துதாம்மா? மயில் எங்கே கத்துது? அங்கே இருக்குதா? சரி போகலாம். சீக்கிரம் இருந்து மயில் பார்க்க போகலாம். சீக்கிரம் போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போலாமா? சரியா? சீக்கிரம் அங்கே போகுது. ரொம்ப அங்கே போகிற மயில். வாங்க செஞ்சு வாங்க. போயிட்டு பாருங்க மயில. பெரிய மயில். ஆமாளுங்க மயிலை பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கிறோம். கடைசியில் பார்த்தா முட்டு மாதிரி இருக்கு. மயில் முட்டை தான் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த மயில் முட்டை யாராவது பார்த்துக்கிறீங்களோ இல்லையான்னு தெரில. நல்லா பார்த்துக்கோங்க. மயில் முட்டை இப்படி தான் இருக்கும். மயில் முட்டை பார்த்துக்கிறீங்களா? பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் மயில் முட்டை. இது நம்ம அங்கேயே வச்சிடலாம். ஏன்னா வந்து திருப்பி வந்து மயில் வந்து அப்போ நம்மளை போட்டு தள்ளிடும். அதனால் வந்து அந்த இங்கே தான் இருக்கா மயில். பாருங்கள், மேலே உட்காந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? மயில் வந்து நம்மளை போடுறோம், நம்ம எஸ் ஆகிடலாம். ஏன்னா அதோட நம்மளே வந்து நம்ம பிள்ளை மேலே கை வச்சா நம்மளுக்கு எவ்வளோ கோவம். அதே மாதிரி தான் அதோட முட்டை மேலே நம்ம கை வச்சாலும் அதுக்கு கோவம் வரதான் செய்யும். வந்து மனுஷனோட வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு வாட்ச் மாதிரி ஆகிட்டோம், கடிகாரம் மாதிரி ஆகிட்டோம். எல்லோரும் வந்து ஓட்டம்னு எதுக்கு ஓடுறோன்னு தெரியல. அந்தளவுக்கு எல்லாம் வந்து நீ பெரியவனா, நான் பெரியவனா, அவன் இது வாங்கிட்டான் எல்லாத்துக்குமே வந்து வர மாதிரி ஒரு தாட் ஆயிடுச்சு. அதனால் வந்து எல்லோரும் ஓடிட்டு பணத்துக்கு பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க உடம்பையும் பார்த்து கிடையாது. எல்லாருமே கெடுதல் தான் பண்ணுறாங்க. அவங்க உடம்பை வந்து கெடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மேலும் வந்து நம்ம சிட்டி அங்கேயும் சுற்றுறோம், எங்கேயோ கம்பெனி அது இதுன்னு போயிட்டு வரோம். எல்லா பக்கமே காற்று வந்து மாசுபடுது. ஆனால் வந்து அந்த ஒரு தோட்டத்தை வந்துக்கிறோம். ரொம்ப இயற்கையாக அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சுகமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கை சுவாசங்கள்னு சொல்லவா வேணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் அந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது, சண்டே லீவ் இருக்கும்போது நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு கிராமத்து சைடு எங்கேயாவது போயிட்டு போயிட்டு ஒரு நாள் அப்படியே ஸ்டே பண்ணுற மாதிரி போயிட்டு வாங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நாங்கள் கிளம்பியாச்சு. மயில் பார்த்துட்டோம், கிளம்பிட்டோம்.